ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம். எல்லோரும் ரொம்பவே ஷாக்கிங்கோடு பார்க்குறாங்க. மனோஜ் வந்துட்டு கிறிஷுக்கு ரொம்பவே அன்பாக சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு பசிக்குதான், இன்னும் சாப்பாடு ஊட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம் அங்கிள், எனக்கு இதுவே போதும், எனக்கு இதுவே வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றாங்க. அது கேட்ட உடனேயே கிறிஷு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல அங்கிள் என்கிட்ட இப்போல்லாம் கொஞ்சம் பாசமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது அதுக்கப்புறமா மனோஜ் வந்துட்டு சொல்கிறாங்க, டேய் இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, உனக்காக நான் எல்லாமே வாங்கி தரேன் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து சொல்கிறாங்க. கிறிஷ் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு மனோஜும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. சரிடா, நான் இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அங்கிள், நான் உங்கள் கூட நைட்டில் தூங்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி திரும்பி பார்க்குறாங்க. ரோகிணி அமைதியாகவே இருக்காங்க. சரி, நீ என் கூட தூங்க, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களோட ஃபோனை எடுத்துக்கிட்டோமா, கேம் விளையாடிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. சரி, கேமும் விளையாட இருந்தால் வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் 2 பேரும் விளையாடிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கோடு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே. அதுக்கப்புறம் ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் சந்தோஷமாக இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ரோகிணி. மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.